வாஸ்துன்றது பூமியில் இருக்கிற சக்திகள். ஒரு தெய்வம் இருக்கும், அது பேர் தான் வாஸ்து. வாஸ்துன்றவர் வந்து ஒரு சிவனோட அம்சம். இந்த வாஸ்துல வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து 4 மூலைகள். ஒரு வீடுனா ஒரு 4 மூலை இருக்கும். ஈசானிய மூலையில் கழிவு நீர் போகிற இடமா இருக்கும். இறை சக்தி உள்ளே வராது, மற்ற எல்லாம் வெளியே நின்று இல்லை, உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே போயிடும். உள்ளே போயிட்ட தெரியாத வாங்கிட்ட. இப்போ அதை சரி பண்ணணும்னா அகத்தியர் ஜீவ நடையில் வர வழிகாட்டுதல் முறையில் தான் நீ பண்ணணும். நல்லா போயிட்டு இருந்த ஃபேக்ட்ரி சுத்தமாக போயிடுச்சு. அவங்க தமிழர் தான். கரெக்டாக ஈசானிய மூலம் மேலே சாக்கடையே ஓடும். காலி பண்ணிட்டு ஓடி வந்துருங்க. அப்புறம் காலி பண்ணி இன்னொரு நல்ல இடத்துக்கு போனாங்க. அங்கே வாஸ்து கம்ப்ளைண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. அவங்க நினச்சி பார்க்காத அளவுக்கு ஆர்டர் கிடச்சிட்டு இருக்கு. மரணத்தையும் உண்டாக்கிடும். குடும்பம் பிரிஞ்சிடும். கணவனா மனைவி விட்டு ஓடி போடுவாங்க. குழந்தை பிறக்காது. வியாபாரம் போயிடும். திருடு போயிடும். ஜிவி கம்யூனிகேஷன் நேயர்களுக்கு வணக்கம். ஜிவி ஆன்மீகத்தில் நம்ம ஜீவநாடி பற்றி நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக மருத்துவம் சார்ந்து நிறைய பேசணும். ரியல் லைஃப்பில் நடக்கக்கூடிய அற்புதங்களை பற்றி பேசணும். பொதுவாகவே வாஸ்துன்ற ஒரு விஷயம் ஆன்மீகத்துக்குள்ளே வரும். வாஸ்து வந்து புதுசாக ஒரு வீடு வாங்கிட்டு போகிறதா இருக்கட்டும், வாடகைக்கு போகிறதா இருக்கட்டும், வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் வைக்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வாஸ்து ரிலேட்டடாக நம்ம பார்ப்போம் சார். அதில் ஜீவநாடியில் வாஸ்து வந்து என்ன மாதிரி ஒரு ரோல்ஸ் வந்து ப்ளே பண்ணுது? வாஸ்துனா என்ன? எதுக்கு வந்து வாஸ்து முக்கியமாக பார்க்கணும்? வாஸ்துன்றது பூமியில் இருக்கிற சக்திகள். ஒரு தினேஷுக்கு ஒரு லேண்ட் இருக்குன்னு கடவுள் விதிச்சிடுறாரு. அது ஒரு ஏக்கராக இருக்கலாம், ஒரு ஊராக இருக்கலாம், ஒரு கிரவுண்டாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், ஒரு ஃப்ளாட்டாக கூட இருக்கலாம். அவ்வளோதான். நம்ம வாங்கிட்டு வந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அந்த மாதிரி ஒரு லேண்டு ஒரு இடம் கொடுத்துருவார் பூமி. அந்த இடத்துல ஒரு தெய்வம் இருக்கும், அது பேர் தான் வாஸ்து. வாஸ்துன்றவர் வந்து ஒரு சிவனோட அம்சம். பஞ்சபூதங்கள்லாம் அந்த பூமியில் எல்லாம் பஞ்சபூதங்கள் இருக்குது. அதை வந்து காத்துட்ருக்கிறது சிவனோட அம்சம். இந்த வாஸ்துவில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து சில 4 மூலைகள். ஒரு பூமிக்கு ஒரு 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 வீடுனா ஒரு 4 மூலை இருக்கும் இல்லையா? ஆமாம். 4 திக்கு, 4 திசைகள்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த 4 திசைகள் இன்னும் மைக்ரோஸ்கோப் போகும்போது 8 கூட மாற்றுறோம். அகஸ்தியர் என்ன சொல்கிறாருன்னா, ஈசானிய மூலை. ஈசானிய மூலைன்ற பேரை ஈசன் என்றாலே தலைவன் சிவன். அந்த ஈசானிய மூலை தான் வடகிழக்கு மூலை. என்ன அப்படி அப்போ நேரம் ஆப்போசிட்டு தென்மேற்கு மூலை. அது வந்து மகாலட்சுமி. இந்த பக்கம் சக்தி, இந்த பக்கம் சிவன், அந்த பக்கம் சக்தி. நம்மால் என்ன பண்ணுவான், வாஸ்து கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு போட்டு வீடு வைப்பான். எப்படி வாஸ்து கம்ப்ளைண்ட்ஸ் அப்போ நீ போய் வாங்கிடுவேன். ஆமாம். போய் பார்த்தா ஈசானிய மூலையில் கழிவு நீர் போகிற இடமா இருக்கும். ஓகே. இப்போ இமேஜின் பண்ணிப்பா, நீ தான் சிவன் என்ன, அந்த பூமியை காத்துனுக்கிற ஒரு உயிருள்ள ஒரு ஜீவன். உன் தலை மேலே கழிவு நீர் போயிருந்தா ஒத்துப்பியா? ஆடா இருக்கும், அசிங்கமா இருக்கும். ஆடா இருக்குமா? ஒத்துப்பியா? ஒத்துக்க மாட்டேன். கோவம் வருமா? வராது உனக்கு? வரும். ஆமா. அதே மாதிரி உன்னுடைய பாதம் வந்து சக்தி அம்பாள், அங்கே வந்து அதே மாதிரி தப்பு பண்ணுன்னா ஆகும். அதான் அவங்கள இன்சல்ட் பண்ற பிரச்சனை ஆகும். ஆமாம் ஆமாம். புரிஞ்சுங்களா? ஆமாம். ஸோ இது 2 இருந்தால் மொத்த குடும்பமும் நிம்மதி இல்லாத போயிடும். இறை சக்தி உள்ளே வராது. புரியுது. இறைவனுக்கு தலைவர் ஆனவரே ட்ரபிளில் இருக்கிறாருன்னா மற்ற எல்லாம் வெளியே நின்றுடும். இல்லை, உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே போயிடும். கொஞ்சம் நஞ்சம் பணம் வச்சுக்கிற பற்றியா அது ஓடி போயிடும். மருத்துவ செலவு திருடுன்னு போயிடும். புரிஞ்சுங்களா? நோய் வந்துடும், மன நிம்மதி போயிடும், நல்லா இருந்த குடும்பம் வீணாக போயிடும். இவ்வளோ பிரச்சனை நடக்கும். ஒரு A to Z என்னென்ன பிரச்சனைலாம் அதெல்லாம் வரும். ஆல்ஃபாபெட்டிக்கலாக ஒவ்வொரு பிரச்சனையும் எழுதிட்டாங்க. அந்த 27 ஆல்ஃபாபெட்டுக்கு உண்டான பிரச்சனையும் வந்துடும் அதில். இதை வச்சு ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்க, ஷார்ட்கட் மெத்தட்லாம் சொல்லி பழச்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் இடி, அந்த பக்கம் கட்டு, இந்த பக்கம் உயரம் பண்ணு, அந்த பக்கம் அதை பண்ணு, இந்த பக்கம் இதை பண்ணு சொல்லுறாங்க. அகத்தியர் அந்த மாதிரி ஷார்ட்கட்டே கொடுக்க கிடையாது. புரிஞ்சுங்களா? ஆக என்ன அது பக்காவாக கரெக்ட் பண்ணி ஆகணும். இது 2 விதமாக கரெக்ட் பண்ணலாம். வருமுன் காப்போம். வாங்கறதுக்கு முன்னாடி பக்காவாக பார்த்து
வாங்கன்ட்டு பக்காவாக பூஜை பண்ணிட்டு போனோம். ம். வந்துடுச்சு, உள்ளே போயிட்டேன், தெரியாத வாங்கிட்டேன். என்ன ம். இப்போ அதை சரி பண்ணணும்னா அகத்தியர் ஜீவநாடியில் வர வழிகாட்டுதல் முறையில் தான் நீ பண்ணணும். இல்லை அகத்தியர் ஜீவநாடி இல்லைன்னா அந்த அகத்தியர் ஓலை நாடியில் வருது. ம். அது கிடச்சிருச்சுன்னா அதை ஒரு சின்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் கூட மாறாத பண்ணால் ஹாப்பியாக இருக்காங்க. ஓகே. இப்போ சமீபத்தில் ஒருத்தருக்கு ஒரு மிகப்பெரிய தனவந்தர், ஒரு மிகப்பெரிய இன்ஜினியர், ம். அவரே சிவில் இன்ஜினியர். ஓகே. அவர் வீட்டில் A to Z வந்து அப் டு ஒய் வரைக்கும் ப்ராப்ளம் வந்துருச்சு. இது ஜெட்டு ப்ராப்ளம் தான் வரல. அவர் ஃபோன் பண்ணி அவர் வந்து என்ன ரொம்ப வந்து அவர் வந்து ஒரு ஆராய்ச்சி இன்ஜினியர், இந்த டாக்டர்லாம் ஆராய்ச்சி தான் பண்ணுவாங்க. சார் எனக்கு என்ன சார் பிரச்சனை, எனக்கு என்ன சார் பிரச்சனை, எனக்கு என்ன சார் பிரச்சனைன்னு 7 மணிக்கு ஃபோன் பண்ணார். 8 மணி வரைக்கும் கேட்டுக்கிறாரு. நான் சும்மா அப்படி கேட்டுன்னு இருந்தேன். சார் உங்களுக்கு தான் வந்துருச்சு, உங்கள் வீட்டில் வாஸ்து பிரச்சனை, அவ்வளோதான். அதுலேருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து அதுதான் ஆதார பிரச்சனை. அப்படின்னே இன்னைக்கு காலைல வரும்போது கூட எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறாரு. சார் ஐ வாண்ட் டு மீட் யூ இன் பர்சன். நான் அந்த பக்கத்து வீட்டே காலி பண்ணிட்டேன். பக்கத்து வீட்டையே காலி பண்ணிட்டேன். காலி பண்ணிட்டு இப்போ நீங்கள் சொன்னபடி ஜீவநாடியில் வர மாதிரி வாஸ்தை கரெக்ட் பண்ணிட்டு ரெடியாக இருக்கேன், அப்பாயின்மெண்ட் கொடுங்க சார். சரி கொடுக்குறேன்பா. ஆக அவர் ஒத்துக்கிட்டார்ல. அவர் ஒரு சிவில் இன்ஜினியர். ஓகே. அவர் ஒரு ஃப்ளாட்டு கட்டி விற்கிறவர். அவர் ஃப்ளாட்டு கட்டி அந்த அவர் தன்னோட ப்ராஜெக்ட் மேலே எழுதியிருக்கிறாரு, வாஸ்து கம்ப்ளைண்ட் அப்படின்னு போட்டு அவர் அதை வேறு எனக்கு அனுப்புகிறாரு. நான் சொன்னேன் இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது சாமி. சார் எனக்கு தெரியாது சார், நான் ஒத்துக்கிட்டேன்ல சார், இப்போ நீங்கள் எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுங்க சார். நான் இது வந்து நம்ம நாட்டில் நடந்தது. மலேசியாவில் ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து சுத்தமாக போயிடுச்சு ஃபேக்ட்ரி. ஓகே. நல்லா போயிட்டு இருந்த ஃபேக்ட்ரி சுத்தமாக போயிடுச்சு. அவங்க தமிழர் தான், அவங்களும் இதே மாதிரி தான் கிட்ட வந்து கேட்டாங்க. அவங்க ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்து பார்த்து அவங்க அங்கேருந்து ஒரு ட்ரோன் பிக்சர் எடுத்து அனுப்பிச்சாங்க. ட்ரோன் பிக்சர் அது பார்த்தா கரெக்டாக, நான் மலேசியாவில் அப்படி ஒரு இடம் இருக்குன்னு நான் நினச்சி பார்க்கவில்லை. கரெக்டாக ஈசானிய மூலம் மேலே சாக்கடையே ஓடுது. ஓகே. நான் சொன்னேன் சாமி இதுக்கு வந்து நிவாரணமே கிடையாது, இது கவர்மெண்ட் சமாச்சாரம். நான் காலி பண்ணிவிட்டு ஓடி வந்துருக்கேன். அப்புறம் காலி பண்ணி இன்னொரு நல்ல இடத்துக்கு போனாங்க. அங்கே வாஸ்து கம்ப்ளைண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. யூ ஓன்ட் பிலீவ் தினேஷ், அவங்க நினச்சி பார்க்காத அளவுக்கு ஆர்டர் கிடச்சிட்டு. ஓகே, புரியுது. அந்த ஒரு சின்ன சேஞ்ச் உங்கள் லைஃப்ல சின்ன சேஞ்ச் இல்லை, அது வந்து இட் இஸ் சயின்டிஃபிக்காக பார்க்கணும்னா இது வந்து ஒரு பயோ மேக்னெட்டிக் எனர்ஜி. இது பயோ மேக்னெட்டிக் எனர்ஜி. வாஸ்து உங்களுக்கு நல்லா இல்லைன்னா இப்போ இந்த ஸ்டுடியோவில் வந்து உட்காந்து நீ 2 மணி நேரம் ஆச்சா? ஆமாம். ஏதாவது உடம்பு வந்துச்சு உனக்கு? இல்லை. டயர்ட்னஸ் வந்துச்சு? இல்லை. கொட்டாய் வந்துச்சு? இல்லை, வரல. பசி வந்துச்சு? இல்லை, வரல. ஒன்றும் வரல. இதெல்லாம் வரலன்னா அங்கே வாஸ்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் மெயினாக பார்க்கணும் நம்ம. அதான் பயோ மேக்னெட்டிக் எனர்ஜி. ஓகே, கரெக்ட். இங்கே வந்து ஒவ்வொரு ரூமும் நான் வாஸ்துக்கு கரெக்ட் பண்ணியிருக்கேன். சூப்பர். ஸோ இவ்வளோ விஷயங்கள் அந்த வாஸ்து வந்து ப்ளே பண்ணுது. அது ஜீவநாடி வந்து அதை கண்டறிஞ்சு மரணத்தையே உண்டாக்கிறோம். ஓ ஆமாம், கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி குடும்பம் பிரிஞ்சிடும், கணவனா மனைவி விட்டு ஓடி போடுவாங்க, குழந்தை பிறக்காது, வியாபாரம் போயிடும், திருடு போயிடும். இத்தனை விஷயம் ஒருத்தனை நீ ஒன்றும் செய்ய வேணாம். வாஸ்து சரியில்லாத வீட்டுக்கு உனக்கு தேவையில்லாத கொண்டு போய் இஷ்டம் முடிஞ்சு போச்சுக்காரு, அவ்வளோதான். பட் அது நம்ம அப்படி தப்பு செஞ்சாலும் அவனுக்கு திருப்பி நடக்க செய்யக்கூடாது சொல்கிறேன். அதான் வாஸ்து பற்றி நீ கேட்ட கேள்விக்கு பதில். ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் சார். பார்க்கும்போது சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் அது நிறைய பேருடைய வாழ்க்கையில் இது நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது வாஸ்துவில் எது எங்கே வைக்கணும், எதை எப்படி பிளேஸ் பண்ணணும், இல்லை ஆல்ரெடி அங்கே அமைஞ்சிருக்கும் அவங்களுக்கே தெரியாமல் போய் மாட்டிப்பாங்க. இதுக்கெல்லாம் ரெமெடி ஜீவநாடியில் இருக்குன்றது உங்கள் மூலியமாக தெரிஞ்சுது. மேலும் இதை பற்றி பேசுவோம். நன்றி சார். தேங்க்யூ ஃபார் திஸ் கொஸ்டின். தேங்க்யூ.